ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஹெல்த்தியான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு. பொதுவா சுண்டைக்காய்னா, காஞ்ச சுண்டைக்காயில வத்தல் குழம்பு செய்து பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பச்சை சுண்டைக்காயிலேயே ரொம்பவே ஈஸியா வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான சுண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு, நம்ம லைட்டாக சதைச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும் சுண்டைக்காய். இதை வந்து எடுத்து நல்லா சதைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சதைச்சு எடுக்கும்போது அந்த சுண்டைக்காயில் உள்ள சத்து எல்லாமே அந்த வத்தல் குழம்புல இறங்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து சதைச்சு போடுறோம். இப்போ சதைச்ச சுண்டைக்காயை தனியாக நம்ம இதிலேருந்து எடுத்து வச்சிடலாம். இனி வத்தல் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயை எடுத்திருக்கேன். கடாயை நல்லா சூடாக்க வச்சிடலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் நம்ம சேர்த்துடலாம். இந்த வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 3 to 4 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இனி நம்ம கடுகு வந்து இதில் சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இனி கொஞ்சமாக ஜீரகம் நம்ம இதில் சேர்க்குறோம். நம்ம ஸ்டவ்வை சிம்லே வச்சுருக்கணும், இல்லைன்னா ஜீரகம் வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும். அடுத்தது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கருவேப்பிலையும் வத்தல் மிளகாயும், பச்சை மிளகாய் இருந்ததுன்னா ஒரு பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதங்கட்டும். கருவேப்பிலை இலைகள் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் ஒரு 25 to 30 வரைக்கும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்கும்போது இந்த வத்தல் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். அப்போ சீக்கிரமாக அது வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம வெள்ளைப்பூடு ஒரு 10லிருந்து ஒரு 15 பல் போல் வெள்ளைப்பூடு வந்து அதை தோல் உரிச்சிட்டு சின்னதாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இதுவும் நல்லா வதங்கி அதோடைய பச்சை வாசனை போகிறது மாதிரி வதக்கி விட்டுறலாம். இந்த பூடு வந்து நீங்கள் சதைச்சி வேணாலும் போடலாம். நான் இங்கே முழுசாக சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம இந்த சதைச்சி வச்சுருக்க அந்த பச்சை சுண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்து வதக்குறோம். அப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா சுண்டைக்காய் வந்து வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள நச்சுத்தன்மைகளை போக்குறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கல், அஜீரண கோளாறு இது எல்லாத்தையுமே சரி செய்து 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே சிம்மில் கொஞ்சம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பாருங்கள், சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து நல்லா இருக்குது. இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். மசாலான்னு சொல்லும்போது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து சாம்பார் பொடி மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நல்லா வந்து சுண்டைக்காயை அந்த பொடி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம புளி தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். நம்ம இதில் சேர்த்துருக்க சுண்டைக்காயுடைய அளவை பொறுத்து நமக்கு புளிப்பு எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போது நான் வந்து இதில் ஒரு நார்மல் சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் சேர்க்குறேன். இந்த புளி கரைசல் சேர்த்த பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். இனி இதை திறந்து பார்த்துடலாம். திறக்கும் போதே அருமையான மனம். வத்தல் குழம்பு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா சுண்டைக்காயெல்லாம் வெந்து நல்லா இருக்குது. சுவையும் உப்பும் நல்லா வந்திருக்கு.
இந்த சுண்டைக்காய் வத்தல் மட்டுமே போதும் லஞ்சுக்கு ரைஸ் கூட சாப்பிடுறதுக்கு. அவ்வளவு சுவையா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லெண்ணெயில செய்றதுக்கு மறந்துறாதீங்க. இப்ப எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியா தெரியுது. அவ்வளவுதான். இனி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். எல்லாருக்குமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.